ஐப்பா, உங்களை போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு போர் அடித்தாலும் நான் வருத்தப்பட போகிறதில்ல. நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் வருத்தப்பட போகிறதில்ல. 100ல் ஒருத்தராவது இந்த மெசேஜ் உங்களுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்களுக்கும் நான் சொல்கிற விஷயம். ஏன்னா இதில் எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குன்றது எனக்கும் என்னை சுற்றி இருக்க பெண்களுக்கும் கண்டிப்பாக நான் உணர்வேன். ஏன்னா எனக்கு அதை பற்றினது வலி தெரியும். ஆமாம், இவங்க இதை இவ்வளோ டாப்பிக்காக பேசுகிறதுனால இவங்க குடும்பத்தில் எல்லாருமே இப்படி தான் பொழுது, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சத்தியமாக கிடையாது. எல்லாருக்காகவும் தான் பேசுகிறேன், எனக்காகவும் தான் பேசுகிறேன். என் கணவரும் குடிக்க மாட்டாங்க, என் பிள்ளையும் குடிக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாரும் என்னோட சகோதரிங்கம்மா. நேற்று சொன்ன பாருங்கள், சகோதரிங்களோ அம்மாவோ அக்காவோ யாரும் கிடையாது. உங்களில் ஒருத்தி தான் நான். இன்றைக்கி பேச போகிற டாபிக் போதையுள்ள வீடு, போதை இல்லாத வீடு, இதில் எது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கண்டிப்பாக நம்மளால் சரி பண்ணுமான்றது எனக்கு தெரியாது. குடிக்கிறவங்களா பார்த்து திருந்தா மட்டும்தான் குடியை ஒழிக்க முடியும். ஆனால் எப்போ குடிக்கிறவங்க எல்லாம் நிப்பாட்டுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கவர்மெண்ட் நினச்சா இதை நிப்பாட்டலாம். 20 டாஸ்மார்க் இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒன்று போட்டால் இதை போய் வாங்கி குடிக்கணுமான்னு யோசிப்பாங்க. இதே மாதிரி தான் போதை இருக்கிற இடம்லாம் பார்த்து தேடி அலைவாங்க. இல்லைன்னு சலிக்கும் போது அப்போ அவங்க போடான்னு வெறுக்க ஆரம்பிப்பாங்க. வெறுக்க ஆரம்பித்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற அட்லீஸ்ட் 100ல் ஒருத்தராவது திருந்துவாங்க இல்லையா? அதுக்காக தான் நான் பேசுகிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, நாளைக்கு இதுக்கான சொல்யூஷன் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த எந்த சொல்யூஷன் நல்லா இருக்கோ நம்ம அதை பற்றி நாளைக்கு பேசுவோம். இதெல்லாம் பேசும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்ட ரீச் ஆகும். நம்ம அந்த 23க்குள்ளே நம்ம கண்டிப்பாக விழிப்புணர்வை கொண்டு வரணுன்றது தான்ப்பா என்னோட இதுவே. தயவுசெய்து உதவி பண்ணுங்க பெண்களே. இப்போ போதையுள்ள குடும்பத்தை பற்றி நம்ம பேசுவோம். போதையுள்ள குடும்பம். காலையில் கணவர் வீட்டுக்கு வேலைக்கு போவார். மனைவி எழுந்து சமைப்பா, பிள்ளைங்க எழுந்துக்கும், ஸ்கூலுக்கு போகும், எல்லாம் பண்ணும். மனைவி எழுந்து சமைப்பா, அறிபறியாக எழுந்துப்பா, சமைப்பா, எல்லாம் பண்ணுவா. கணவரும் ஜம்முன்னு கிளம்புவார். நல்லா வேலைக்கு போயிட்டு ஈவினிங் எப்படி வருவாருன்னு நினைக்கிறீங்க? 100ல் 20 பேர் நல்லபடியாக வருவாங்க. 100ல் 80 பேரை பற்றி நான் இப்போ 80 பேரை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், 20 பேரை பற்றி பேசலை. ஆனால் அந்த 20 ஆண்கள் 80 பேரில் ஒருத்தரையாவது மாற்ற ட்ரை பண்ணலாம். இதோட வாய்ஸையும் நம்மளோட கதறெல்லாம் கேட்டு, நம்ம எல்லா பெண்களோட கதறையும் கேட்டு, இந்த ஒரு அரசியல்வாதியாவது நம்மளோட குரலை காது கொடுத்து கேட்கட்டும். அதுக்காக தான் இது பேசுகிறேன். வீட்டுக்கு போகிற கணவர் எப்படி வருவார்? டாஸ்மார்க்கில் போயிட்டு ஒவ்வொரு கணவர் வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொரு கணவர் எங்கே இருப்பாங்க? ரோட்டில் உருண்டு கிடப்பாங்க, இல்லை டாஸ்மார்க் கடையிலே உருண்டு கிடப்பாங்க, இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயே உருண்டு கிடப்பாங்க. எங்கெங்கே அவங்களுக்கு தோணுதோ உருண்டு கிடப்பாங்க. நம்ம பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினச்சிங்களேன் வீட்டுக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். டே ப்ரோ, உங்கள் அப்பா இங்கே விழுந்து கிடக்குறாருடா. டே ப்ரோ, உங்கள் அப்பா அந்த குழந்தையோட நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். அது எவ்வளோ தவிக்கும், அது எவ்வளோ வலிக்கும், அந்த இருதயம் சுக்கு நூறாக உடையும். இந்த மாதிரி வேதனையெல்லாம் வேணாம். சரி, பிள்ளை இல்லை, பொண்டாட்டிக்கு உன் வீட்டுக்காரன் பாருமா அங்கே படுத்து கிடக்குறான், ஏன்னா குடும்பமோ இது, அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், எவ்வளோ வலியாக இருக்கும், எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அந்த வலி வேதனையெல்லாம் நீங்கள் யோசிச்சு நம்ம அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். குழந்தை ஸ்கூல் போயிட்டு வருவான், அந்த ஸ்கூலில் போதை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு தாய்மாரோட வலியை யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்ம குழந்தை இன்னைக்கு ஸ்கூல் போனானே, அந்த தப்பை பண்ணியிருப்பானா இந்த ஹோல் டே நமக்கு அப்படி போகும். அந்த போதையில அந்த குழந்தை அடிக்கிற குழந்தையா இருந்தா நான் சொல்கிறேன், இல்லாத குழந்தைய நான் சொல்லலை. அடிக்கிற குழந்தையா இருந்தா அங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. சப்போஸ் அடிச்சுட்டு இன்னொரு குழந்தையோட வாக்குவாதம் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாகலாம், என்ன வேணா ஆகலாம். நாளைக்கு அதே குழந்தை வீட்டுக்கு வரும்போது அம்மா கிட்ட ₹1 கேட்கும் இல்லையா? அம்மா என்ன கையில் கிடைக்குதோ அந்த போதையோட நிலைமை தெரியாமல் கத்தியில் என்ன அவங்க அம்மாவையே மிரட்டும், அவங்க அப்பாவையே மிரட்டும். இந்த சூழ்நிலையெல்லாம் வேணான்னு சொல்லி தான்ப்பா இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குழந்தையோட நிலைமையை நினச்சி பாருங்க. ஒரு குழந்தைய நினச்சி ஒரு ஆண் பிள்ளையோ தப்பாக நினைக்காதீங்க. எனக்கும் ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை தான். நீங்கள் உண்மையாக ஹானஸ்ட்டாக நம்ம கையை நெஞ்சில் வச்சு சொல்லுவோம்ப்பா. நம்ம நம்பி விட்டு போக முடியுமா?
நம்ம பொன் பிள்ளையுமே ஆம்பளை பிள்ளையுமே நம்ம விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அந்த குழந்தை போதை அடிக்கிற குழந்தையா இருந்தா என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனையும் அந்த மாதிரி உலகத்தையும் நம்ம சந்திக்க வேண்டாம். தயவு செய்து மாற்றுவோம். புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் நான் பேசிட்டே இருக்கேன் நேற்றுலேருந்து. நீங்கள் கொஞ்சம் குரல் கொடுங்க. என்னடா இந்த அம்மா வந்து இப்படிலாம் பயம் பொறுத்துதேன்னுலாம் கிடையாது. இது நடக்குது, உங்கள் மனசில் ஓடுது, உங்கள் மூளையில் ஓடுது. இதை நான் பேசுகிறேன், நீங்கள்லாம் பேசலை, அவ்வளோதான். இதுதான் உண்மை. ஏன்னா இதே மாதிரி தான் என் மண்டையிலையும் ஓடிட்டு இருந்தது, என் மனசுலையும் ஓடிட்டு இருந்தது. இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தேன். இன்னைக்கு தான் நான் பேச ஆரம்பித்தேன்ப்பா. ஆனால் எல்லாரோட கண்டிப்பாக இருக்கும். நான் அடித்து சொல்லுவேன், இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கிற வீட்டில் ஒரு தாயோட மனசுலையும் தகப்பனோட மனசுலையும் இந்த இது இருக்கும், பிரச்சனை இருக்கும். என் பிள்ளையோ குடிக்கலன்றதுக்காக நான் வந்து கவலை இல்லாமல் இருக்கக்கூடாதுப்பா. என் பேரனோ என்னோட தலைமுறைகளோ தப்பு செய்யலாம், அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான்ப்பா நான் இப்போ பேசுகிறேன். நம்மளோட பேர பிள்ளைங்களும் இந்த ஜெனரேஷனில் நம்ம முக்கால்வாசி கழிச்சிட்டோம். ஆனால் அடுத்த ஜெனரேஷனில் நம்ம பேரம் பேத்திங்க சந்தோஷமான ஒரு உலகத்தை கடக்கணும். அதுக்காக தான்ப்பா நான் பேசுகிறேன். இதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம 23ஆம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல சொல்யூஷனை கேட்குறேன். இப்போ அமைதியான குடும்பமும் அன்பான குடும்பத்தை பற்றி நம்ம பேசுவோம். அது எவ்வளோ நம்ம அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நான் போடுறேன், அந்த டாப்பிக்கும் நீங்கள் கேளுங்களேன். இதை பற்றியும் பாருங்கள். நம்மளும் அந்த அன்பான வாழ்க்கைக்கு மாறணுன்றது தான் என்னோட சந்தோஷம். அதுக்கு ஒரே சொல்யூஷன், அரசாங்கத்துக்கிட்ட கேட்போம், நம்ம கணவரையும் மாற்றுவோம். வணக்கம்ப்பா.